கர்நாடகால உள்ள உத்தர கன்னடா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு ஃபாதர், மதர் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வயசுக்குரிய ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. பெற்றோர்கள் இருவருக்கும் அடிக்கடி ஏற்படுகின்ற தாபங்கள், குழந்தை வந்து நீ பார்த்துக்கோ, இல்ல நான் பார்த்துக்கோ அப்படிங்கிற சின்ன சின்ன ஃபைட் மூலமா இருவருக்கும் சண்டை வந்து அதிகமாகி, இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய அவங்க பெற்ற தாயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆற்றுல, அதாவது முதலைகள் இருக்கின்ற ஒரு ஆற்றுல வந்து வீசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்தது அடுத்த நாள் காலையில எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு என்ன அப்படி ஆச்சுன்னு. அந்த குழந்தை இப்போ உயிரோட இல்ல. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, கை மட்டுமே வேட்டையாடப்பட்ட நிலையில குழந்தையோட உடல் கிடைச்சிருக்கு. மத்த எந்த பகுதியிலுமே வேட்டையாடப்படல. உடல் முழுவதுமா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த முதலையோட எண்ணம் அப்படிங்கிறது, அந்த தான் குழந்தை முதலையால சாகப்படல. தண்ணீல விழுந்து மூச்சு திணறி தான் இறந்திருக்கு. ஸோ அந்த தண்ணீல விழுந்த அந்த கணங்கள் முதற்கொண்டு அது அனுபவித்த வேதனை, அதோட வலி, அதனோட கதறல், வாயும் பேச முடியாம அது பட்ட துன்பம், இது எல்லாமே அதை கடிக்க வந்த முதலைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அதோட குழந்தையோட கையை மட்டும் அது கடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த அது ரணப்படம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அந்த முதலை தெரிஞ்சு தான் விட்டுட்டு போயிருக்கு. இதை மனிதர்களாகிய நாம் புரிஞ்சுக்காம விட்டுட்டோம்.